சொல்லுங்க சார். கடைக்கு புது துணி லோடு வந்திருக்கு. அது எல்லாத்தையும் இறக்கி கொண்டு போய் 7வது ஃப்ளோர்ல வச்சிரு. என்னமா அப்படி பாக்குற? இல்ல, நான் எப்படி லோடெல்லாம் இறக்கி வைக்கிறது? எப்பவும் ஆம்பளைங்க தானே இறக்கி வைப்பாங்க. ஏன் ஆம்பளைங்கனா இழிச்சாவீங்களா? அவங்கள மாதிரி நீ இங்க வேலை தான் பாக்குற. இங்க ஆம்பளை பொம்பளை எல்லாரும் ஒண்ணுதான். போமா, போய் சீக்கிரம் எடுத்து வை. வண்டி ரொம்ப நேரம் நின்னா அப்புறம் டிராபிக் ஆயிடும். என்ன சொல்லிட்டே இருக்கேன், காது கேட்கலையா? சீக்கிரம் போ. சுந்தரபாண்டி இருங்க. அவ நீங்க சொன்னாலாம் கேட்க மாட்டா. அவ எனக்கு தானே அசிஸ்டன்ட். அவ நான் சொன்னா தானே செய்வா. என்ன விஜய், போ போய் லோடெல்லாம் இறக்கி பத்திரமா ஸ்டோர் ரூம்ல கொண்டு போய் வை. 7வது மாடியில இருக்கிற ஸ்டோர் ரூம்ல. என்ன முறைக்கிற? என்ன மேடம், நீங்க சொன்னாலும் அதே ரியாக்ஷன் தான். யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன் போல இருக்க. அது எப்படி கேட்காம போவா? விஜய், நான் சொன்னா நீ செய்ய மாட்டியா என்ன? செய்வ. ஏன்னா செய்யலனா வேலை போயிடும்னு தெரியும்ல. வேலை போனா வருமானத்துக்கு வழி இல்லாம என்ன பண்ணுவா? பாவம், ஒரு சின்ன பொண்ணு வேற இருக்கா. படிப்பு செலவு, வீட்டு செலவெல்லாம் வேற இருக்குல்ல. இப்ப வேற புதுசா அம்மாவும் தம்பியும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. எல்லாரையும் பாத்துக்கணும்ல. பாத்துக்கணும்னா இந்த வேலை வேணும்ல. லுக்கு விட்டதெல்லாம் போதும். போயிட்டு சுந்தரபாண்டி சொன்ன மாதிரி அந்த லோடெல்லாம் இறக்கி 7வது மாடியில கொண்டு போய் வெய். போ.